ஒரு காட்சியை காணுகின்றோம். அந்த துள்ளலோடு வருகிறார். துள்ளலோடு ஆடி பாடி தொழுவார்பால் என்று அப்பர் சொன்னதை போல ஆடி பாடி பார்த்தவுடன் மேலே அர்த்தநாரீஸ்வரர் வந்தவுடனே அந்த கொப்பரையிலே எரிகின்ற அருமையான காட்சியை காண்கின்றோம். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று ரொம்ப அற்புதமாக அதே நேரத்தில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் மண்டபத்துக்கு வெளியே வந்த உடனே அங்க மேலே ஏற்றுகின்ற காட்சியை காட்டுகிறோம். என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு சிறப்பு! ஒரே நேரத்தில் இரண்டையும் நாம் காணுகின்ற ஒரு பேரு நியூஸ்7 தொலைக்காட்சியின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி அந்த கொப்பரி எரிகின்ற ஒரு காட்சி மகாதீபம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுதுதான் ஊரெல்லாம் அர்த்தநாரீஸ்வரரையும் மகாதீபத்தையும் ஒரே இடத்தில் நம்மளால் பார்க்க அந்த கொப்பரையிலே 4500 கிலோ நெய் மிக அழகாக அது எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை காணுகிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி என்றும் பாசம் பரஞ்சோதி என்றும் கேடில் பரஞ்சோதி கேடில் பரம் கருணை என்றும் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே இந்த ஜோதியை திருவண்ணாமலை ஜோதியை குறிப்பிடுகின்றார். எனவே திருவாசகத்தை பார்த்துத்தான் கேடில் பரஞ்சோதி கேடில் பரம் கருணை என்ற ஒரு வார்த்தையை வைத்துத்தான் அருட்பாவிலே வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற ஒரு வாசகத்தை உருவாக்கினார். பிரகாசத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கிறது. அதாவது ஜோதிக்கு 2 தன்மை உண்டு. ஒன்று வெளிச்சத்தை கொடுக்கும், இன்னொன்று சூடு. இந்த வெளிச்சம் என்பதுதான் சிவம், சூடு என்பதுதான் கண்டு தீருதே, அவனை கண்டு தீருதே. ஹர 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 சிவ 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 கோஷம் வானை முட்டுதே. காத்திருந்த ஏக்கமெல்லாம் அவனை கண்டு தீருதே, அவனை கண்டு தீருதே. நெஞ்ச முருகி நிற்கும் வேளை, நெஞ்ச முருகி நிற்கும் வேளை கண்ணீரும் கசியுதே. அண்ணாமலை தஞ்சமென்று சரணடைந்து யாவும் மறந்து போகுதே. அர்த்தநாரீஸ்வரர் எழுந்து வருகிறார். ஆணும் பெண்ணுமாகவே ஆரவாரமாகவே மேள தாளம் முழங்கவே ஆனந்த கூத்தாடி ஆடி 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 வருகிறார். ஆடி 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 வருகிறார். ஆடி வருகிறார் விளக்குகிறார் உண்மையில் திருக்குறள். எனவே இவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை நியூஸ்7 தொலைக்காட்சியில் 2 மணி நேரமாக திருவண்ணாமலையை நாம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். எனவே இதை காணுகின்ற ஒவ்வொரு பக்தருக்கும் உலகில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் உள்ளம் குளிர வேண்டும். வெப்பமான அந்த ஜோதி மனதை குளிர வைக்க வேண்டும். உலகிலே போர் மேகங்களெல்லாம் அகன்று அன்பு சூழ வேண்டும், நலமும் வளமும் சேர வேண்டும் என்று நாம் அண்ணாமலையாரை மனதார வேண்டிக் கொள்வோம்.
அந்தமில்லையே இந்நிலையை சொல்லவே அர்த்தநாரீஸ்வரர் எழுந்து வருகிறார். ஆணும் பெண்ணுமாகவே ஆரவாரமாகவே மேள தாளம் முழங்கவே ஆனந்த கூத்தாடி ஆடி 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 வருகிறார். ஆடி 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 வருகிறார். ஆடி வருகிறார், ஆடி வருகிறார், ஆனந்த கூத்தாடி ஆடி ஆடி வருகிறார். ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர ஹர அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா ஹர 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 சிவ 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 கோஷமானை முட்டுதே கோஷமானை முட்டுதே காத்திருந்த ஏக்கமெல்லாம் அவனை கண்டு தீருதே அவனை கண்டு தீருதே ஹர 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 சிவ 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 கோஷமானை முட்டுதே காத்திருந்த ஏக்கமெல்லாம் அவனை கண்டு தீருதே அவனை கண்டு தீருதே நெஞ்சம் உருகி நிற்கும் வேளை நெஞ்சம் உருகி நிற்கும் வேளை கண்ணீரும் கசியுதே அண்ணாமலை அண்ணாமலை நெஞ்சம் உருகி நிற்கும் வேளை கண்ணீரும் கசியுதே அவனை தஞ்சம் என்று சரணடைந்து யாவும் மறந்து போகுதே அர்த்தநாரீஸ்வரர் எழுந்து வருகிறார். ஆணும் பெண்ணுமாகவே